இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, டீச்சர்ஸ் ரெக்யர்மெண்ட் போர்டு, அதாவது ஆசிரியர் தேர்வு வாரியம், அவங்களோட ஒரு முக்கியமான அனௌன்ஸ்மெண்ட் வந்திருக்கு. நம்ம எல்லாத்துக்குமே நல்லா தெரியும். பிளானர் வெளியிட்டிருக்காங்க. 2025ஓட பிளானர் வந்துருச்சு. அந்த பிளானரில் என்னென்ன விஷயங்கள்லாம் சொல்லியிருக்காங்கன்றத பற்றி டீட்டெயிலாக இந்த இதில் பார்த்துடலாம். அதை எப்படி நம்ம சிலபஸ்லாம் டவுன்லோட் பண்ணலாம், எப்படி படிக்க ஆரம்பிக்கலான்றதை கொண்டு நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு டீச்சர்ஸ் ரெக்யர்மெண்ட் போர்டில் ஃபஸ்ட்டு கொடுத்துருக்கிறது வந்து செட் எக்ஸாம் தான் கொடுத்துருக்காங்க. அது வந்து மார்ச்சில் இப்போ நடந்துக்கிட்டு இருக்குது, ப்ரெசென்ட்டில் நடந்துகிட்ருக்கு. இவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, வருஷத்துக்கு 2 தடவை, இயர்லி ட்வைஸ் வந்து இந்த செட் எக்ஸாம் வந்து நடத்த போகிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ வந்து ஃபஸ்ட்டு இப்போ முடிஞ்சிருச்சு. மறுபடியும் ஒரு 6 மந்த்துக்கு அப்புறம் மறுபடியும் அனௌன்ஸ்மெண்ட் வரும் செட் எக்ஸாமுக்கு. ஸோ மறுபடியும் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுறதா இருந்தால் பண்ணலாம் தாராளமாக. எலிஜிபிலிட்டி தான் எப்படி நேஷ்னல் லெவலில் நெட் எக்ஸாமோ அதே மாதிரி தான் செட் எக்ஸாம். நீங்கள் வந்து ப்ரிப்பேர் பண்ணுறதா இருந்தால் ஸ்டார்ட் பண்ணலாம் மறுபடியும். நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, அசோசியேட் ப்ரொஃபஸர், அசிஸ்டன்ட் லைப்ரரியன் அண்டு அசிஸ்டன்ட் டைரக்டர் ஃபிசிக்கல் எஜுகேஷன் இன் அண்ணா யூனிவர்சிட்டி. அதுவுமே வந்து அனௌன்ஸ்மெண்ட் முன்னாடியே வந்துருச்சு. 232 வேக்கன்சியோட ஏப்ரலில் நடக்க போகுது அந்த எக்ஸாம். அதுக்கடுத்து அடுத்தது பார்த்திங்கன்னா அசோசியேட் ப்ரொஃபஸர் லா, அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் லா, ப்ரீ லா, இதெல்லாம் வந்து ஜான்வரியில் வந்துச்சு நோட்டிஃபிகேஷன். இப்போ மேலே வந்து அது நடக்க போகுது. 132 வேக்கன்சி இருக்குதுன்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதுவும் முன்னாடியே வந்து அனௌன்ஸ்மெண்ட் தான். இப்போ அடுத்து நடக்க போகுது அதுவும். அடுத்து என்னென்னா, அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் இன் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜில் போட்டிருந்தாங்க இந்த எக்ஸாம் நடத்த போகிறதா. ஆல்ரெடி அனௌன்ஸ் பண்ணி எல்லோரும் அப்ளை பண்ணி அந்த எக்ஸாமுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. 4000 வேக்கன்சி இருக்குதுன்னு. செட் எக்ஸாம் அப்ளை பண்ணும்போதே இதுக்கும் பண்ணது தான். இன்னுமே எக்ஸாம் வந்து டேட் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணாமல் வெயிட்டிங்கில் இருக்காங்க எல்லாருமே. ஆல்ரெடி அப்ளை பண்ண ஒரு எக்ஸாம் தான் இது. இனி வந்து இது அனௌன்ஸ்மெண்ட் லேட்டரில் நமக்கு புதுசாக நீங்கள் அப்ளை பண்ணலான்னு வரப்போகிறது கிடையாது. ஸோ இந்த 1, 2, 3, 4 இந்த 4 விஷயமே வந்து முன்னாடியே அனௌன்ஸ் பண்ணி அதை அப்ளை பண்ணி எக்ஸாம் நடத்துறதுக்கு ரெடி ஆகிட்டுருக்காங்க. நடத்திட்டாங்க சில விஷயம். இப்போ 5, 6, 7, 8, 9 மட்டும்தான் நம்ம வந்து அடுத்து வரப்போகிற எக்ஸாம்ஸ். அதாவது நோட்டிஃபிகேஷனே இன்னும் வரலை, இனிமேல் தான் வரப்போகுது. அதான் அந்த 5லேருந்து. ஸோ 5வது இது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, சீஃப் மினிஸ்டர் ரிசர்ச் ஃபெல்லோஷிப், CMRFன்னு சொல்லப்படுறது. இது வந்து PhD படிக்கிறவங்களுக்கு கவர்மெண்ட் சைட்லேருந்து ஒரு சப்போர்ட் மாதிரி மந்த்லி 25,000 வந்து தருவாங்க. ஸோ 180 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து வேக்கன்சி இருக்குது. ஜூனில் வந்து அனௌன்ஸ்மெண்ட் வரும். செப்டம்பரில் அது எக்ஸாம் நடக்கும்னு சொல்லி அறிவிச்சிருக்காங்க. CMRF, அதாவது படிக்கணும் இந்த மாதிரி நமக்கு கிடைக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, நமக்கு ஒரு ஃபெல்லோஷிப்ஸ் வந்து மந்த்லி ஒன்ஸ் வந்து கிடச்சா நல்லாயிருக்கும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அதுக்கு ப்ரிப்பேர் பண்ணலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா, போஸ்ட் கிராஜுவேட் அசிஸ்டன்ட், அதாவது பிஜிடிஆர்பின்னு சொல்லப்படுற அந்த 11th 12th எடுக்கக்கூடிய அந்த ஸ்டாஃப்ஸுக்கான, அந்த டீச்சர் ஆகிறதுக்கான ஒரு எக்ஸாம் தான் இந்த PGA, போஸ்ட் கிராஜுவேட் அசிஸ்டன்ட் சொல்கிறது. அது வந்து ஆகஸ்ட்டில் அந்த நோட்டிஃபிகேஷன் வரப்போகுது. இயர்லி வந்து பார்த்திங்கன்னா 2000 கிட்ட வேக்கன்சி இருக்குது. நவம்பரில் வந்து அந்த எக்ஸாம் நடத்த போகிறதா அனௌன்ஸ்மெண்ட் வந்துருச்சு. இந்த அனௌன்ஸ்மெண்ட் வந்து ரொம்ப வருஷம் ஆச்சு. ரொம்ப வருஷம் நிறைய பேர் வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்த ஒரு விஷயம் தான் இது. இதுக்கு குவாலிஃபிகேஷன் பார்த்திங்கன்னா, நம்ம வந்து PG முடிச்சிருக்கணும். PG + BEd கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். நவம்பரில் நடத்த போகிறதா சொல்லியிருக்காங்க. அடுத்து வந்து PT அசிஸ்டன்ட் அண்ட் PRTE, இந்த ரெண்டும் சேர்த்து நடத்த போகிற எக்ஸாம். 1205 வேக்கன்சியோட செப்டம்பரில் அனௌன்ஸ்மெண்ட் வரும். டிசம்பரில் வந்து உங்களுக்கு வந்து எக்ஸாம் வைக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எப்படி வந்து PGAக்கு வந்து MA BEd, MSc BEd அது எலிஜிபிளோ, அதே மாதிரி PT அசிஸ்டண்ட்டுக்கு வந்து BA BEd, BSc BEd அதுதான் எலிஜிபிள். UG + BEd. 6 to 10th எடுக்கிற ஒரு டீச்சருக்கான எக்ஸாம் தான் அது. நெக்ஸ்ட் எக்ஸாம் வந்து பிளாக் எஜுகேஷ்னல் ஆஃபீஸர், BEO. அது 51 வேக்கன்சியோட நவம்பரில் அனௌன்ஸ்மெண்ட் வரும். மார்ச்சில் வந்து எக்ஸாம் நடத்த போகுதுன்னு சொல்லியிருக்காங்க. UG + BEd எலிஜிபிலிட்டி அது இருந்தாலே வந்து நீங்கள் அந்த எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணலாம். என்னென்னா, மார்ச் 2026 சாலிடாக 1 இயர் இருக்குது. உட்காந்து படிச்சிங்கன்னா, நல்லா உங்கள் ஹார்ட் ஒர்க் போட்டிங்கன்னா, ரெகுலராக அது படிச்சுட்டே இருக்கணும். நீங்கள் படிச்சுட்டே இருக்கணும், டெஸ்ட் எழுதிட்டே இருந்தீங்கன்னா கண்டிப்பாக அதை கிளியர் பண்ணி அடிச்சிடலாம். ஸோ வந்து இதுதான் வந்து 2026 வரைக்கும் நமக்கு டைம் இருக்குது BEOக்கு. ரொம்ப வேக்கன்சி கம்மின்னு நினைக்கக்கூடாது. துணிஞ்சு நீங்கள் வந்து அதுக்கு போயிடணும். ஏன்னா அந்த 51 வேக்கன்சி நமக்கு தேவைப்பட போகிறது இல்லை. ஒரு வேக்கன்சி தான் தேவைப்பட போகுது ஒருத்தருக்கு. ஸோ வந்து நம்ம ட்ரை பண்ணலாம். 1 இயர் நம்ம கையில் இருக்குது. ஸோ வந்து ப்ரிப்பரேஷனை போட்டு நீங்கள் அதுக்கு படித்து கிளியர் பண்ணலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, அசோசியேட் அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர், இந்த மாதிரி விஷயம்லாம் யூனிவர்சிட்டியில் இப்போ நிறைய வேக்கன்சி வருங்க பார்த்தீங்களா, அதுக்கும் சில எக்ஸாம்ஸ்லாம் நாங்கள் நடத்தப்படும், அறிவிப்பு வரும், அது சார்ந்தும் வரும் அப்படின்றத கடைசியாக சொல்லியிருக்காங்க. ஆன் நீட் பேசிஸ் தேவைப்படும் போது அந்த வேக்கன்சியை லிஸ்ட்டை நாங்கள் வெளியிட்டு அதுக்கேற்ற மாதிரி எக்ஸாமும் நாங்கள் நடத்துவோம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. டோட்டலாக வந்து 7535 வேக்கன்சிஸோட இந்த பிளானை தான் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க.
நெக்ஸ்ட்டு இதுக்கான சிலபஸ் நம்ம எங்கே ஃபவுண்ட் பண்ணுறது அப்படின்னு நிறையா பேத்துக்கு டவுட் இருக்கும். இது ஓகே இந்த எக்ஸாம்ஸ்லாம் நடத்துனாங்க, இந்த சிலபஸை நம்ம எங்கே எடுக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தேட வேண்டாம். நேராக வந்து trb.tn.government.in அந்த வெப்சைட்டுக்கு போயிட்டிங்கன்னா இதுதான் அந்த வெப்சைட். இதில் வந்து டாப்பில் பார்த்தீங்கன்னா நமக்கு மெனு அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. அந்த மெனுவை கிளிக் பண்ணிங்கன்னா எக்ஸாமினேஷன் அப்படின்ற 3வது ஃபஸ்ட்டு ஹோம், அபோட்டஸ், அப்புறம் எக்ஸாமினேஷன் இருக்கும். அதில் ரெக்குயர்மெண்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா வரிசையாக நோட்டிஃபிகேஷன், ஆன்லைன் சர்வீஸ், ஆனுவல் பிளானர், ரிசல்ட், சிலபஸ், மாடல் கொஷின் பேப்பர், குவாலிஃபையிங் மார்க்ஸ், ஆன்சர் கீ, இது மாதிரி வரிசையாக இருக்கும். மேலே இருக்கிறதெல்லாம் நமக்கு ரொம்ப முக்கியமான விஷயங்களாக இருக்கும். நோட்டிஃபிகேஷனில் நமக்கு என்னென்ன எக்ஸாம்ஸ் வரப்போகுது அப்படின்றத போட்டிருப்பாங்க. அதே மாதிரி ஆன்லைன் சர்வீஸில் நம்ம அப்ளை பண்ணுறது அதை பற்றி இருக்கும். அடுத்து சிலபஸ் இருக்கும். இப்படியே வரிசையாக வந்து நமக்கு தேவைப்படுறதெல்லாம் இந்த வெப்சைட்குள்ளே தான் கிடைக்கும். நீங்கள் எங்கேயும் தேடி இதுக்காக நீங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ண தேவையில்லை. எக்ஸாமினேஷனுக்குள்ளே ரெக்குயர்மெண்ட்குள்ளே போனீங்கன்னா வந்துடும். சிலபஸ்ன்றது ரிசல்ட்டுக்கு அப்புறம் சிலபஸ்ன்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா சப்ஜெக்ட் வைஸ் வந்து எல்லாமே இருக்கும். எக்ஸாம் வைஸ் இந்தந்த எக்ஸாம் என்னென்னன்றதை தெளிவாக போட்டிருப்பாங்க. ஓப்பன் ஆச்சுன்னா இப்படி தான் சிலபஸ் இதான் வந்து விசிபிள் இருக்கும் நமக்கு. அதில் ஃபஸ்ட்டு வந்து சிஎம்ஆர்எஃப் எக்ஸாமுக்கு போட்டிருப்பாங்க, சிலபஸ் போட்டிருப்பாங்க. அதுக்கு தனியாக ஆர்ட்ஸ் சிலபஸ், சயின்ஸ் சிலபஸ்ன்னு 2ஆக பிரித்து போட்டிருப்பாங்க. 2023-24 தான் பேசிக்காக சிலபஸ் கொண்டு வந்தது. அந்த இயரோட சிலபஸ் அப்படி போட்டிருப்பாங்க. ஃபஸ்ட்டு விஷயம் அதுதான் கொடுத்துருப்பாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா சிலபஸ் ஃபார் கம்பல்சரி தமிழ் லாங்குவேஜ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட். முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா நம்ம டிஆர்பியாக இருக்கட்டும், டெட்டாக இருக்கட்டும், நம்ம சப்ஜெக்ட், அப்புறம் ஜிஎஸ், அதுக்கப்புறம் வந்து நம்ம டீச்சிங் மெத்தடாலஜி இதான் நம்ம படிச்சுட்டு இருந்தோம். இதுதான் வந்து நம்ம போர்ஷனாக இருந்துச்சு. இப்போ வந்து கம்பல்சரி தமிழ் டெஸ்ட் அப்படின்னு கொண்டு வந்துட்டாங்க. அதில் நீங்கள் 40% மார்க் வாங்கினா தான் உங்களோட அடுத்த பேப்பர்லாம் திருத்தவே செய்வாங்க. ஸோ அந்த எலிஜிபிலிட்டி டெஸ்ட், கம்பல்சரி எலிஜிபிலிட்டி டெஸ்ட் வந்து கொண்டு வந்துட்டாங்க. அதையும் அதுக்கான சிலபஸும் கொடுத்துருப்பாங்க. அதையும் நம்ம டவுன்லோட் பண்ணி நம்ம பார்த்துக்கலாம். நெக்ஸ்ட்டு வரிசையாக இருக்குது பிடி அசிஸ்டண்ட்டுக்கான அந்த சிலபஸ். அதுக்கப்புறம் டைரக்ட் ரெக்வயர்மெண்ட் ஃபார் ஸ்பெஷல் டீச்சராக இருக்கட்டும், போஸ்ட் கிராஜுவேட் அசிஸ்டன்ட், ஃபிசிக்கல் எஜுகேஷன் டைரக்டர்ஸ், அதுக்கப்புறம் பிளாக் எஜுகேஷனல் ஆஃபீஸரோட சிலபஸ், அப்புறம் SCERTயோட லெக்சரரோட சிலபஸ், அதுக்கப்புறம் ப்ரொஃபஸராக கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸாக இருக்கட்டும், பாலிடெக்னிக்காக இருக்கட்டும், அதே மாதிரி லா காலேஜுக்காக இருக்கட்டும், இது மாதிரி வரிசையாக எல்லா சிலபஸுமே இருக்கும். ஃபைனலாக வந்து டெட் எக்ஸாமுக்கு சிலபஸ் கொடுத்துருப்பாங்க. அது இப்போ ப்ரெசென்ட்டில் இருக்கிற 2022ஓட சிலபஸ் தான் நம்ம ஃபாலோ பண்ணிகிட்ருக்கோம். அதோட சிலபஸ் லாஸ்ட் இருக்கும். இப்படி எல்லா சிலபஸுமே இதுக்குள்ளே இருக்கும். நீங்கள் கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிங்கன்னா ஒவ்வொரு சப்ஜெக்ட் வைஸாக வரும். சப்ஜெக்ட் வைஸ் இங்கிலீஷாக இருக்கட்டும், இங்கிலீஷ், மேக்ஸாக இருக்கட்டும், மேக்ஸ், தமிழாக இருக்கட்டும், தமிழ் அப்படின்னு ஒவ்வொன்றும் தனித்தனியாக நமக்கு சப்ஜெக்ட் வைஸாக வரும். அதே மாதிரி டெட் எக்ஸாமுக்கு வந்து பேப்பர் 1, பேப்பர் 2ன்னு தனியாக பிரித்து வச்சுருப்பாங்க. அப்புறம் இன்ஜினியரிங்காக இருக்கட்டும், நான் இன்ஜினியரிங்காக இருக்கட்டும், 2 லெக்சரர்ஸ்க்குமே சிலபஸ் இருக்கும் தனித்தனியாக. இந்த மாதிரி தான் பார்த்தீங்கன்னா பிஜி அசிஸ்டண்ட்டுக்கு ஜியாகிரஃபி, ஜுவாலஜின்னு அவங்கவுங்க சப்ஜெக்ட் வைஸாக சிலபஸ் கொடுத்துருப்பாங்க. நம்ம கிளிக் பண்ணி பிடிஎஃபை டவுன்லோட் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ எங்கேயுமே தேட வேண்டாம், இதுக்குள்ளே தான் இருக்கும் எல்லா சிலபஸ்ன்றதை நான் சொல்ல வர்றேன். இது கீழே வந்து நான் லிங்க்கை வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் போடுறேன். நீங்கள் வேணால் அந்த லிங்கை கிளிக் பண்ணி நேராக போய் டவுன்லோட் போட்டுக்காங்க உங்களோட சிலபஸை. இன்றைக்கே கூட ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஏன்னா வந்து எந்த விஷயத்தையுமே தள்ளி போடக்கூடாது. நமக்கு டைம் இருக்குது. எல்லாமே வந்து நமக்கு இனிமேல் தான் செப்டம்பருக்கு அப்புறம் தான் எல்லா எக்ஸாம்ஸே வரப்போகுதுன்னு சொல்லிட்டு அசால்ட்டாக இருக்காமல் நீங்கள் எல்லாமே வந்து ஒன்று ஒன்றா இப்போவே வந்து ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணி எழுதலாம். டிஎன்பிசி மாதிரி தான் 6th to 12th புக்கு தான் நமக்கு பேஸு. அதுக்கப்புறம் நம்ம தனிப்பட்டு நம்ம சப்ஜெக்ட்னால ஸ்ட்ராங் ஆக்கிடணும். அது நம்ம யூஜி, பிஜியில் படித்தது ப்ளஸ் பிஎட்டில் படித்த டீச்சிங் மெத்தடாலஜியாக இருக்கட்டும், இல்லை வந்து அந்த சைக்காலஜி பேப்பர்ஸ் எல்லாமே நீங்கள் வந்து படிக்கிற மாதிரி இருக்கும். பிஎட்ஸோட மெட்டீரியலும் எடுக்கணும். நீங்கள் வந்து 6th to 12th மெட்டீரியலும் எடுத்துக்கிறணும். ரெண்டையும் வச்சு கம்பேர் பண்ணி அதோட ப்ரெசென்ட்டில் கரண்ட் அஃபேர்ஸ் அதெல்லாம் கொஞ்சம் பார்த்துக்கிற மாதிரி இருக்கும். ஸோ வந்து இதிலே பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த வெப்சைட்டுக்குள்ளே பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி வந்த கொஷினோட ஆன்சர் கீ, அதுக்கப்புறம் வந்து கட் ஆஃப் மார்க்ஸ் எல்லாமே போட்டிருப்பாங்க. நம்ம தேவையில்லாமல் நிறைய அந்த வெப்சைட்ஸ்லாம் போய் பார்த்துட்டு கன்ஃபியூஸ் ஆகிட்டு இருக்க வேண்டாம். ஏன்னா இப்போ தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் வந்துட்டனால நம்ம பேட்டர்னே சேஞ்ச் ஆகிடுச்சு. முன்னாடி ஒரு மாதிரி இருந்துச்சு, இப்போ வந்து வேறு மாதிரி இருக்குது. முன்னாடி ஜஸ்ட்டு நம்மளோட சப்ஜெக்ட்டும் சிலபஸ்க்குள்ளே வர்ற அந்த சப்ஜெக்ட்ஸ் மட்டும்தான் இருக்கும். இப்போ தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் வந்து தனியாக எக்ஸ்ட்ராவே வந்துருச்சு. ஸோ இந்த பிளானர் இருக்குது பார்த்தீங்களா, இந்த பிளானரில் தான் எல்லா பிளானருமே இருந்துச்சு. பிளானர் படி வந்து எதுவுமே நடக்கலை அப்படின்னு சொல்லிட முடியாது. சில எக்ஸாம்ஸ்லாம் வந்து நடத்திட்டாங்க. சில நம்ம பிஜிடிஆர்பியாக இருக்கட்டும், இல்லை யூஜிடிஆர்பியாக இருக்கட்டும், 2மே வந்து நடத்தலை. இது மட்டும் தான் பெண்டிங் ஆகிக்கிட்டே இருக்கே தவிர மற்ற எல்லா எக்ஸாம்ஸுமே நடத்துனாங்க மேக்ஸிமம். நோட்டிஃபிகேஷன் பாக்ஸ்க்குள்ளே தான் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா அடுத்து வரப்போகிற எல்லா நோட்டிஃபிகேஷனுமே இங்கே வரும். இதுக்கு முன்னாடி வந்து நோட்டிஃபிகேஷனும் இருக்கும். நீங்கள் அதில் போய் எவ்வளோ வேக்கன்சி வந்துச்சு, எப்படி நடத்திருக்காங்க அப்படின்றத வேணால் நீங்கள் பார்த்துக்கலாம் ஒரு ரெஃபரன்ஸ்க்காக. ஸோ இதுதான் வந்து தமிழ் எலிஜிபிலிட்டி வர்றதுக்கு முன்னாடி வந்த பிஜிடிஆர்பி பேட்டர்ன் இது. நெக்ஸ்ட்டு
பார்த்திங்கன்னா இதில் உங்களோட சப்ஜெக்ட் வந்து 110 மார்க்கு கேட்பாங்க. அப்புறம் எஜுகேஷன் மெத்தடாலஜி 30 மார்க்குக்கு, ஜென்ரல் நாலேஜ் வந்து 10 மார்க்குக்கு. டோட்டலாக வந்து 150 மார்க்ஸுக்கு நம்ம எழுதுகிற மாதிரி இருக்கும். இது வந்து நமக்கு கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட்டாக நடத்துனாங்க. இப்படி தான் இருந்துச்சு. 3 கம்ப்யூட்டரில் அட்டன் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. இப்போ எலிஜிபிலிட்டி டெஸ்ட் வந்த பிறகு இப்படி தான் இருக்குது. நம்ம ஓன் சப்ஜெக்ட் 110 மார்க்குக்கு, எஜுகேஷன் மெத்தடாலஜி 30 மார்க்கு, ஜென்ரல் நாலேஜ் அதே 10 மார்க்குக்கு, அதோடு சேர்த்து தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டும் 30 கொஷின்ஸ் கேட்குறாங்க 50 மார்க்குக்கு. 3 ஹவர்ஸோட எக்ஸ்ட்ரா ஒரு 30 மினிட்ஸை கொடுத்து நம்ம எழுதுகிற மாதிரி வச்சுருக்காங்க. பட் வந்து இருக்க விஷயங்கள்லாம் மாறவே இல்லை, இதே தான். ஓகேவா, 200 மார்க்ஸ் நம்ம எழுதுகிற மாதிரி இருக்கும். அதே மாதிரி யூஜி டிஆர்பி பேட்டர்ன் பொறுத்த வரைக்கும் 150 மார்க்ஸுக்கு நம்ம எழுதுகிற மாதிரி இருக்கும். அப்ஜெக்டிவ் டைப்ஸ் தான். அதில் எல்லா சப்ஜெக்ட்ஸுமே இன்க்ளூடாக இருக்கும். தமிழ் இருக்கும், இங்கிலீஷ் இருக்கும், மேக்ஸ் பேசிக் மேக்ஸ் இருக்கும், ஆப்டிடியூட் ரீசனிங் ஜென்ரலாக மேக்ஸில் இருக்கும். இப்போ ஆர்ட்ஸாக இருந்துச்சுன்னா ஆர்ட்ஸ் ரிலேட்டடான படிக்கிற மாதிரி இருக்குது. இங்கிலீஷ் லாங்குவேஜ் நீங்கள் எடுத்துருக்கீங்கன்னா உங்களோட சப்ஜெக்ட்னா அதுக்கு நீங்கள் வந்து இது சோஷியல் சயின்ஸ் படிக்கிற மாதிரி இருக்கும். அதே மாதிரி நீங்கள் மேக்ஸ் அந்த மாதிரி எடுத்துருந்தீங்கன்னா நீங்கள் சயின்ஸ் படிப்பீங்க. ஸோ அந்த மாதிரி தான் நீங்கள் படிக்கிற மாதிரி இருக்கும். இப்படி எல்லாமே உள்ளே வரும் இந்த யூஜியில். யூஜி டிஆர்பியில் மோஸ்ட்டாக வந்து பேசிக்ஸ் நல்லா வந்து கிளாரிட்டி வச்சுக்காங்க. அதுதான் வந்து அதிகமான கொஸ்டின்ஸ் வரும். எல்லாத்துலேயுமே பேசிக்ஸ் வந்து நம்ம ஸ்ட்ராங்காக இருந்துக்கணும், அவ்வளோதாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா பியூ எக்ஸாமோட பேட்டர்ன் இப்படி தான் இருக்கும். ஜென்ரல் ஸ்டடீஸ் வந்து 110க்கு, ஜென்ரல் நாலேஜ் வந்து 10 மார்க்குக்கு, சைல்டு டெவலப்மெண்ட் அண்ட் பெடகாஜி வந்து 30 மார்க்ஸ்க்குன்னு வரும். ஜென்ரல் பேப்பரில் வந்து தமிழ், இங்கிலீஷ், மேக்ஸ், ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பாட்னி, ஜுவாலஜி, பயாலஜி, ஹிஸ்ட்ரி அண்ட் ஜியாகிரஃபி எல்லா சப்ஜெக்ட்டுமே கொஞ்சம் கேட்பாங்க. ஜிகேயில் ஜென்ரல் நாலேஜில் வந்து கரண்ட் அஃபேர்ஸ் ரிலேட் பண்ணி ஒரு 10 மார்க்ஸுக்கு கேட்பாங்க. இப்போ நம்ம பிஎட்டில் படித்த சைல்டு டெவலப்மெண்ட் அண்ட் பெடகாஜி அது வந்து 30 மார்க்ஸ்க்கு இருக்கும். மொத்தம் 150 மார்க்ஸ்க்கு இருக்கும். நெக்ஸ்ட் வந்து சீஃப் மினிஸ்டர் ரிசர்ச் ஃபெலோஷிப் எக்ஸாமோட பேட்டர்ன் பார்த்தீங்கன்னா உங்களோட சப்ஜெக்ட்ஸ் தான். சப்ஜெக்ட்டில் 40 கொஷின் வந்து நீங்கள் மல்டிபிள் சாய்ஸ் கொஷின் எழுதுகிற மாதிரி இருக்கும். அடுத்து வந்து ஒரு 6 கொஸ்டின் வந்து டிஸ்கிரிப்டிவ் டைப்பில் எழுதுகிற மாதிரி இருக்கும். டோட்டலாக வந்து 100 மார்க்ஸுக்கு நீங்கள் எழுதுகிற மாதிரி இருக்கும். பேப்பர் 1, பேப்பர் 2ன்னு. ஸோ இதுதான் வந்து டிஆர்பி போர்டோட அனௌன்ஸ்மெண்ட் அண்டு சிலபஸ் எப்படி பார்க்குறது அண்ட் வந்து பேட்டர்ன் எப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டோம். ஸோ இதை வச்சு நீங்கள் ப்ரிப்பரேஷனை ஸ்டார்ட் பண்ணி டேக் ஓவர் பண்ணுங்கள், நல்லபடியாக பண்ணுங்கள். கண்டிப்பாக வந்து இந்த வருஷம் 2025 வந்து நிறைய எக்ஸாம்ஸ் ரிலேட்டடாக இருக்கட்டும், இல்லை வந்து டிஆர்பியாக இருக்கட்டும், டிஎன்பிசியாக இருக்கட்டும், நிறைய அனௌன்ஸ்மெண்ட் வந்திருக்கு. அது ரிலேட்டடாக எக்ஸாம்ஸ் நடக்கவும் போகுது. இதுக்கப்புறம் நமக்கு எப்போ வரும்ன்றது நமக்கு கான்ஃபிடென்ட்டாக சொல்ல முடியாது. ஸோ இந்த வருஷமே நம்ம நல்லா அதுக்கான ப்ரிப்பேர் பண்ணி நம்ம அதுக்கான ஒரு வே அமைச்சு நம்ம கரெக்டான பாதையில் போய் அந்த போஸ்டிங்கை நம்ம வாங்கணுன்ற ஒரு எண்ணத்தில் நீங்கள் மூவ் ஆகுங்க. தேங்க்யூ.